கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 34 நம்ம பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அடுத்த வசனத்தில், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடும்போது தான் ஆண்டு நமக்கு செவி கொடுப்பார். செவி கொடுத்து எல்லா பயமும், எந்தெந்த காரியத்தை குறித்தான் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோமா, பிள்ளைகளுடைய இருக்கிற நண்பர்கள் சரியில்லையே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை குறித்து பயப்படுறோமா, பிள்ளைகள் தவறான பாதையில் போகிறாங்களே, இதை எப்படி நம்ம இந்த பிள்ளைகளை மீட்டெடுப்பு என்று பயந்துட்டு இருக்கோமா, இல்லை கடன் பிரச்சனை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை பிள்ளைகளுடைய திருமணம் ஆகலேன்னு நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமா. அப்போ எந்த காரியத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமோ எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீது எழுதின சங்கீதத்தில் தாவீது எழுதுறார், ஆண்டவர் அவர் தாவீதை தேடும் பொழுது அவர் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும், அவர் எந்தெந்த காலத்தெல்லாம் பயந்துட்டு இருந்தார், அவர் வாழ்க்கையில் எல்லாமே பயந்து தான் ஓடினார். மாமனாருக்கு பயம், பிள்ளைக்கு பயம், பயத்திலே போச்சு வாழ்க்கை. ஆனாலும் எல்லா பயத்திலிருந்து ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். அதுதான் அவர் எழுதுறாரு, நான் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்து என் பயத்திலேருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னு எழுதுறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்ம தேடும்போது தான் ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயமும், கடனை குறித்த பயமாக இருக்கலாம், எந்தெந்த காரியம் நம்முடைய இருதயம் பயந்து கொண்டு இருக்கிறதோ, கலக்கத்தோடு இருக்கிறதோ, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். எப்போன்னா ஆண்டவரை தேடும்போது தான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்படவே படாது. நம்ம எல்லா சூழ்நிலையுமே ஆண்டவரை பார்க்கணும், அப்போ தான் வெட்கப்பட மாட்டோம். கொஞ்சம் மனுஷனை பார்த்துக்கினேன், கொஞ்சம் ஆண்டவரை பார்த்துக்கிறேன், அதை தேவன் விரும்பவே மாட்டார். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் செய்வார்னு ஆண்டவரை மாற்ற தான் நம்ம பார்க்கணும். யோசேப்பு கூட சிறைச்சாலை இருக்கும்போது பானபாத்திரக்கார தலைவன் நம்மளை விடுதலை ஆக்குவான்னு சொல்லி, நான் எந்த தப்புமே செய்யலப்பா இங்கே வர்றதுக்கு, அதனால் எப்படியாவது ராஜா கிட்ட பேசி என்னை இங்கிருந்து வெளியில் கொண்டு வர உதவி செய்யன்னு சொல்லும்போது அவன் மனுஷங்கிட்ட சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் மறக்க வைக்கிறார் பாருங்க, மறந்தே போயிடறான். யோசிப்பு சொன்னதை மறந்தே போயிடறான். 2 வருஷம் மறந்துடுறான். அப்போ ஆண்டவர் உயர்த்துக்கிற அந்த வேலையெல்லாம் கர்த்தர் நினைப்பூட்டுறாரு. அப்போ மனுஷங்கிட்ட சொல்லும்போது கர்த்தரை மறக்க வச்சிருவார். அப்போ நம்ம மனுஷனை தேடக்கூடாது. மனுஷனை தேடினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆண்டவரை தேடும்போது ஆண்டு நமக்கு செவி கொடுப்பார். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டு செவி கொடுப்பார். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஜபங்கள், என்னென்ன காரியத்தை குறித்து ஆண்டுடைய சமூகத்தை நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜபங்களுக்கு ஆண்டு செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்துக்கு ஆண்டர் நீங்களாக்கிடுவார். அவரை ஆண்டரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். பிள்ளைகள் மூலம் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. வியாதி குறித்த ஒரு கலக்கம் இருக்கலாம், டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். அந்த வியாதி என்ற அந்த பயத்திலேருந்து கர்த்தர் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அந்த வியாதியிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். கடன் என்ற அந்த பயத்திலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எந்தெந்த காரியத்தில் கலக்கப்படுகிறதோ, மாந்திரிகமாக, சூனியமாக, பிசாசை குறித்த எந்த பயமாக இருந்தாலும் அவரை மாத்திரம் நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக எல்லாவற்றும் ஆண்டு நமக்கு விடுதலை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அதனால் விட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை தேடுகிறோமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதிகாலை எழுந்து முதலாவது யாரை தான் பார்க்கணும்? ஆண்டவரை தான் பார்க்கணும். முதல்ல ஆண்டவரை தேடணும், மீதி காரெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அப்போ ஆண்டவரை தேடும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். அதனால் கூட இதுவரையும் நம்ம ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம், அசதியாக இருந்திருக்கலாம். இனி வருகிற நாட்களில்
எழுந்த ஆண்டவர் முதலாவது தேவனை நம்ம தேடி நம்முடைய காரியங்கள்லாம் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்படைக்கும் போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனையும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த காரியத்து குறித்தெல்லாம் கலக்கத்தோடு ஆண்டவர் பயத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவர், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரை தேடக்கூடிய கிருபை கொடுங்கப்பா. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை தேடும்போது எல்லாவற்றையும் கற்று விடுதலை தரும்படியாக ஜெபிக்க. அந்தந்த காரியத்தெல்லாம் பிள்ளைகள் வெட்கப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறார்களோ அதே இடத்துல பிள்ளைகளுடைய தலை உயர்த்து செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்க ஆண்டவர். உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்து உங்கள் நாமத்தை மையப்படுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.